சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். நான் நினைக்கிறேன், நான் சொல்கிற முறையை கேட்டால் உங்களுக்கு பக்தி எது ஞானம் எதுங்கிறது புரியும்னு நம்புகிறேன். இல்லை, இதெல்லாம் பக்திங்கிற பக்தி பூர்வமாக சொன்னோம்னா எல்லாம் கடவுள்கிட்ட ஒடுங்கி போய்டுறது, எல்லாம் கடவுள் தான் அப்படிங்கிற அர்த்தத்துலையும் சொல்லலாம். இல்லை, சர்வம் பிரம்மன்னு சொல்லலாம். அந்த பிரம்மனாக நான் இருக்கிறேங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஆங்கென்றும் ஈங்கென்றும் உண்டோ சச்சிதானந்த ஜோதி அகண்ட வடிவாய் ஓங்கி நிறைந்தது கண்டா பின்னர் ஒன்றென்று இரண்டென்று உரைத்திடலாமோ அங்கென்றும் ஈங்கென்றும் உண்டோ சச்சிதானந்த ஜோதி அகண்ட வடிவாய் ஓங்கி நிறைந்தது கண்டால் பின்னர் ஒன்றென்று இரண்டென்று உரைத்திடலாமோ சங்கர சங்கர சம்போ. இந்த பாடெல்லாம் பக்திபரமாக இன்டர்பிரட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது பரிபூர்ண அத்வைதத்தை தான் சொல்கிறது. சொல்கிறார், அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? அங்கென்றும் இங்கென்றும் உண்டோ பூர்ணமதா பூர்ணமிதம் உபனிஷத் சொல்கிறது, சாந்தி பாடம். அதுவும் பூரணம் இதுவும் பூர்ணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பூர்ணம் இருக்க முடியாதுன்னு அர்த்தம். அதுவும் அந்த ஈஸ்வரனும் பரிபூர்ணமான பிரம்மனே ஆவான். இதுவும் பூரணம்னா இந்த ஜீவனும் பரிபூர்ணமான பிரம்மனே ஆவான். இது அது என்பது அதில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. எதில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது? அந்த பரம்பொருளில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த கடவுளும் இந்த ஜீவனும் உண்மையில் பிரம்மமே ஆகும் என்று வேதாந்தம் சொல்லுகிறது. அல்ல, ஆங்கு என்றும் ஈங்கு என்றும் உண்டோ? ஆங்கு இருக்கு இங்கே இருக்கு நான் சொல்ல முடியும். கேதாரநாதத்தில் இருக்கார், பதரிநாதத்தில் இருக்கார். வைஷ்ணவனை கேட்டால் பத்ரிநாத்தில் தான் இருக்காரும்பா. சைவரை கேட்டால் கேதார்நாத்தில் கைலாசத்தில் தான் இருக்காருன்னு சொல்லுவார். கிருஷ்ண பக்தரை கேட்டால் கோலோக பிருந்தாவனத்தில் இருக்காருன்னு சொல்லுவார். ஒருத்தரும் சொல்லுவாங்க இங்கே இருக்கார் அங்கே இருக்காருன்னு சொல்லுவாங்க. எல்லாம் கிடையாதப்பா, அங்கே இங்கேன்னெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே இங்கேங்கிறதே எங்கே? அந்த வஸ்துவை புரிஞ்சுண்டா அங்கேயாவது இங்கேயாவது அது எங்கே இருக்குது? கிடையாது. அங்கே இங்கேங்கிறதே ஒரே தலைவலி தான், கிடையாது. அங்கே இருக்கார் இங்கே இருக்கார். நம்ம அது ஏதோ பக்திக்காக வியாசர் சொன்னார் இல்லையா, எங்கும் நிறைந்த கடவுளை ஒரு இடத்துல தேடினது ஒரு குற்றம், அதை ஒரு வடிவத்தில் பார்த்தது குற்றம், பூஜை பண்ணது குற்றம்னு விட்டார். இந்த 3 குற்றத்துக்காக மன்னிப்பு கேட்குறேன்னு விட்டார். எங்கும் நீக்கமறந்த நிறைந்திருக்கிற கடவுளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் பூஜையெல்லாம் பண்ணினது பாபம்னு சொல்கிறார் ஒரு இடத்துல வியாசர். அதனால் இந்த 3 பாபத்தையும் செஞ்சதுக்கு மன்னிப்பு கொடு அப்படிங்கிறார் ஒரு இடத்துல. என்ன நடத்தினா இது தேவைப்படுறது. இந்த தத்துவ நிலையில் சொல்கிறார், அதுக்காக வேண்டி பின்னாடியே சுவாமி வச்சுன்னு இப்படி பேசுகிறேன்னா. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக
அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.